இடையில ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போனுச்சு அவனோட, என்ன ஆச்சு, என்ன நடக்குது? ஆமா, சிங்கிள் மாதிரி சும்மா ஓடுறானுங்க, ஏதாச்சும் சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிங்கிள் மாதிரிலாம் வந்து அவங்க போட்ட அந்த கணிப்புப்படி தான் இருக்கணும், வீட்டுல இருக்கணும், வெளியே போக கூடாது, 10 பேர்கிட்ட பழகக்கூடாது, 10 பேர்கிட்ட பேசக்கூடாது, இல்ல பேசுனா நம்மளுக்கு வந்து அது தேவைப்படுது, அந்த மாதிரி நினைச்சு பேசுறாங்க. அதாவது சாதாரண ஒரு பொண்ணு ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்து பேசினாலே நிறைய பேர் தப்பா இட போடுறாங்க. சோ நீ என்ன சொல்ல வரனா, ஒரு சிங்கிள் மாதர் வெளியே போய் யார்கிட்டயாவது பேசினாலே முக்காவாசி, அதாவது எல்லாருமே இல்ல, முக்காவாசி ஆண்கள் ஒரு காம நோக்கத்தோட பேசுறதா சொல்றேன். கண்டிப்பா நானும் நிறைய லிஸ்ட்ல வச்சிருக்கேன், சொன்னா நல்லா இருக்காது, நமக்குள்ளே போக போக நம்ம ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவோம். சோ என்ன நடந்துச்சு, எதனால இந்த வீடியோ நீ ரிலீஸ் பண்ண? பிகாஸ் நான் வந்து ஒரு சர்டன் குரூப் பீப்புள் கூட நான் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தேன்ல. ஸோ அங்கே இருக்கிறவங்க பொம்பளையா ஆம்பளைன்னு என்னன்னு தெரியல, என்கிட்ட வந்துட்டு உனக்கு தெரியுமா அவங்க வந்து உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல, நீ எனக்கு அந்த டெஃபினேஷன் புரியலையா? அதுவா, அதை நான் வந்து அந்த போஸ்ட்ல வந்து அவங்க வந்து அனோனமஸா போட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் தைரியம் அந்த முன்னு வந்து சொல்ல வேண்டியதானே, முன்னுக்கே வந்து சொல்லாம அனோனமஸா போட்டு என்ன அப்படி நோண்டிட்டாங்க. எனக்கு தாங்கல, நான் போட்ட வீடியோ நான் வைப்ல பாருங்க, நான் வருது போறது எல்லாருக்கும் தெரியுது. அதனாலதான் ஆக்சுவலி சிங்கிள் மதர் சொல்லி இல்ல, நிறைய சிங்கிள் ஃபாதர்ஸும் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயத்துல தெரியுமா. அதான் ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஏன் இந்த ஸ்டிக்மா வந்து விட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் ஹியூமன் தானே. ஆமாவா இல்லையா? ஆஃப் கோர்ஸ்ல. ஐ மீன் ஸ்டீரியோடைப்னு ஒண்ணு இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஆட்களுக்கு நடுவுல, அதாவது இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், அந்த ஸ்டீரியோடைப் பிரேக் ஆக மாட்டேங்குது. அதானே உன்னுடைய பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு தூரம் நடந்து என் வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்த போது நிறைய பேருக்கு தெரியும் என்ன நடந்துச்சு வந்துச்சு போனேன்னு. இன்னைக்கு வரைக்கும் யாருமே தைரியமா உட்காந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு என்ன கேட்டவும் இல்லை. என்கிட்ட கேட்ட நானே காட்டுவேனே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. டோன்ட் அஸ்யூம், எந்த ஒரு விஷயத்தையும் அஸ்யூம் பண்ணாதீங்க. எனக்கும் தெரிஞ்சவன இப்ப ரொம்ப நாளா வந்துட்டு நான் பேசல, இப்ப திடீர்னு இன்டாச் வந்தனால நிச்சயமா நடுவுல சந்தோஷமா இருந்த உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்திருக்கு, நீ கவலையாயிட்ட. அன்னைக்கு நம்ம மீட் பண்ற போதும் நீ ரொம்ப கவலையா இருந்த. சோ ஆக்சுவலி என்னதான் நடந்தது, எப்படி இந்த பிரிவு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கல்யாணம் பண்ண பொம்பளையும் ஆம்பளையும் வாழ்க்கையில எவ்வளவாச்சும் போடுவாளுங்க, எவனாச்சும் போடுவானுங்க, அதுதான் நடந்துச்சு. சும்மா ஓடுறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க அவைலபிளா கேர்ள்ஸ் கைஸ், அந்த கல்யாணம் பண்ணவனதான் தேடி போனோம், அந்த கல்யாணம் பண்ணவளதான் தேடி போனோம். அது எனக்கும் தெரியல என்னதான் தேவைப்படுது. அதாவது கல்யாணமான உன் வாழ்க்கையில் கல்யாணமான உன் புருஷனை கல்யாணமாகாத ஒரு பெண் அட்டாக் பண்ணியிருக்கா, அதனால நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு விட்டது. ஆமா. சோ அங்கேருந்து நீ நவழ்ந்து இப்போ வாழ்க்கையை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதையும் சில நாதாரிக விட மாட்டேங்குது. ஆமா, அது பிறகு கொஞ்ச நாள் பிறகு என் வாழ்க்கையில எனக்கு ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்துறேன், வாழ்க்கை கொடுக்குறேன், பிள்ளைங்களுக்கு வீடு கொடுக்குறேன் சொல்லிட்டு செம்மடி. Oh, you mean somebody came to ஒரு love காட்டி இருக்காரு. So you trusted that. Narcissistic kind of a relationship. Love bombing starting தெரியாது உண்மையான ஆளோட கேரக்டர். ரொம்ப நல்ல பையனை பேசிட்டு நல்லா பாத்துக்கு வர போக போக கையை ஓங்கி அடிக்கிறது. கையை ஓங்கி அடிக்கிறது, என்னோட பிள்ளைங்களை அடிக்கிறது. சோ இந்த மாதிரி பிள்ளைங்களை அடிச்சாரா? அந்த பிள்ளைங்க அவருக்கு பிறக்கவும் கூட இல்ல. Then you எல்லாமே செஞ்சுட்டேன். இந்த விஷயத்தை வந்து நான் எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா so you're telling me a guy who's not your husband, your boyfriend, who came in after all your divorce and all, yes, he actually laid hand on you. Okay, fine, purusha mundati, whatever, girlfriend, boyfriend, but he laid hand on your kids as well. Yes, correct. And he has been like the person he has been going around telling that I'm the wrong one. Hello, இப்ப பார்த்தா தெரியல யார் ராங் இல்லன்னு. அவருக்கு வந்து இப்போ ஒரு வருஷத்துலயே ஒரு 4 கேர்ள் ஃபிரெண்ட் 5 கேர்ள் ஃபிரெண்ட் மாறிடுச்சு. ஓ வாவ், வெரி நைஸ். அந்த மாதிரி. ஆனா நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். 2 வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல வேற வேலை பார்த்துக்கிட்டு வயிற்று பொழுப்புக்கு. ஆனா அப்பயும் நான் வந்து நோண்டுறாங்க தெரியுமா, எனக்கு அதுதான் கோவம். அழுவலாம் வரல, இப்ப கோவம் தான் வருது. சிங்கிள் மாமோடைய ப்ராப்ளம் தான் என்ன? வாட் இஸ் யுவர் டிஃபிகல்ட்டி பீயிங் a single mom? உனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. எனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. அதுங்களோட ஸ்கூல்லையும் நான் தான் பாத்துக்கணும், அதுங்க படிப்பையும் நான் தான் பாத்துக்கணும், அதுங்க ஹெல்த்தையும் நான் தான் பாத்துக்கணும். You should be getting money from your. What is the point? காசு கொடுத்தா இல்ல வாங்கிடலாமா? காசு கொடுத்து ஒரு நாள் சந்தோஷத்தை வாங்க முடியுமா, தூக்கத்தை வாங்க முடியுமா? ஒரு அப்பா அம்மாவா இருந்தா ஒரு பிள்ளை வளர்க்கறதுக்கு 2 பேரும் ஒரு விஷயத்துல வந்து பங்கெடுக்கணும்.
divorce happens between two people, not the children. You a lot of people ஒண்ணு வந்து ஒரு கேர்ளோ ஒரு கையோ பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இல்ல either the girl or கையோ வந்து இன்வால்வ் ஆக பிள்ளைங்க விஷயத்தை இன்வால்வ் ஆகுன்னு சொன்னா கூட அவங்களுக்கு அவங்களோட அஜெண்டாஸ் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஒரு சிங்கிள் பேரண்டா, ஓகே டோன்ட் சே மதர் அண்ட் ஃபாதர்லா, ஒரு சிங்கிள் பேரண்டா யூ ஹேவ் டு oversee everything, their progress, their health, their school, their education. வீடியோ பார்த்துக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்க பார்த்துக்கணும். ஒன் பேரண்ட் இட்ஸ் ஆக்சுவலி a struggle. சோ நான் என்ன நினைச்சேன், மனசை நினைச்சிட்டேன், நான் என்னோட அடுத்த பார்ட்னர் செத்து போயிட்டான்னு நினைச்சேன். ஏய் அந்த மாதிரிலாம் முடிவு வந்துடாது, ஒன்றும் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது உனக்கு. காசு கொடுத்தா மட்டும்தான் முடியுமா சார்? நான் காசு வந்து நீ கொடுக்குற காசு கொடுக்க அந்த தட்டில் வச்சு என் பிள்ளைங்க கொடுக்குறேன். give the money la, because your father give the money, right? No, it doesn't work like that. நிறைய விஷயம் இருக்கு. A lot of people fail to realize that. பட் இதையும் தாண்டி ஆளுங்க எப்படி பாக்குறாங்கன்னா, சிங்கிள் மாம் தானே, அவளும் பெண் தானே, அந்த மாதிரி பார்க்காம they are looking at other way ன்னு சொல்ல வர. ஆமாமா. So that is 80% of what you have been seeing la, or 90%. but lucky la, எனக்கு வந்து கொஞ்சம் I am a very strong headed person. நிறைய actual abuse நான் வரும்போது கூட I was just brushed up, because நான் வந்து ஒன்னும் உண்மையா அந்த மென்மையான பொண்ணு மாதிரி இருந்தாலும் நான் மேபி தகவல் பண்ணிடுவேன். I mean I would have taken a different drastic decision, but a lot of people in my life plays a very good part. A very good friends all plays a very good part, especially my children are my biggest support. ஸோ இதெல்லாம் எதுவும் கடந்து போக சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கடந்து போய் நல்லா லபக்கு சாப்பிட்டு. சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் வந்து வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளவு சோகம் இருக்கும். ஐ திங்க் அது I've seen from you. But then again, நீ இன்னைக்கு கவலையா இருக்கிறதுனால நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அங்க உனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா சில விஷயங்கள் கிடைக்கும். சீரியஸ்லி? எஸ். இம்மா சாப்பிட்டு முடிச்சா சாப்பிடு, அப்புறம் நம்ம போவோம். ஓகே, cheers 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 cheers.